கத்திரிக்காய் பற்றி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் தண்ணி அளவாக வச்சுக்கோங்க. குக்கரில் உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நல்லா 2 விசில் வைங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4 விசில் வைங்க. பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் போல் கடுகு. நல்லா கடைஞ்சிக்குங்க. கீரை கடையிற மாதிரி கடைஞ்சி இந்த தாளிப்பை போட்டுக்கோங்க. வாங்க, சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கீரை மாதிரி கடைஞ்சிக்குங்க. கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு, அவ்வளோதான். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம். வாங்க, இட்லிக்கே அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பர் சாப்பிட்லாம். வாங்க.